நேரம்னு ஒன்று சொல்றோமே, அதாவது வருஷம், மாசம், மணி, நிமிஷம் கணக்கு போடுறோமே, இதெல்லாம் பிரபஞ்சத்தோட இயற்கையான விதி கிடையாது. அது எல்லையே இல்லாம ஓடுற காலத்தை அளக்கிறதுக்காக நாமளே உருவாக்குன ஒரு அளவுகோல், ஒரு ஸ்கேல் மாதிரி தான். நாம உருவாக்குன ஒரு கான்செப்ட், அவ்வளவுதான். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இந்த பிரபஞ்சத்தோட வயசு சுமார் 13.8 பில்லியன் வருஷம். இதுல நம்மளோட 100 வருஷ வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? ஒரு பெரிய கடற்கரையில ஒரு சின்ன அலை நுரைச்சிட்டு போற மாதிரி. ஒரு கண் சிமிட்டல் கூட கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம அளவுகோள்கள் இந்த பிரபஞ்சத்தோட ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சின்னது. நம்ம பார்வைக்கு 2 பக்கமும் முடிவே இல்லாத பிரபஞ்சம் விரிஞ்சு கிடக்கு. ஒரு பக்கம் மிக பிரம்மாண்டமான மல்டிவர்ஸ், பல அண்டங்கள். இன்னொரு பக்கம் நம்ம கண்ணுக்கே தெரியாத குவாண்டம் உலகம், அணுவுக்கும் உள்ள இருக்கிற உலகம். இந்த 2 எக்ஸ்ட்ரீம் எல்லையும் நம்ம ஐம்புலன்களை வச்சு தொடவே முடியாது. இந்த உதாரணத்தை கேட்டா உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு நேர்கோடு மாதிரி தெரியுது. கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா ஓ, இது ஒரு நூல்னு தெரியுது. இன்னொரு மைக்ரோஸ்கோப் வச்சு ஜூம் பண்ணி பார்த்தா அது பல 100 மெல்லிய இழைகளால் ஆனதுன்னு புரியுது. பாத்தீங்களா? பொருள் ஒண்ணுதான், ஆனா நம்ம பார்வை மாற மாற அதோட உண்மையும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இதுல எது நிஜமான உண்மை சொல்லுங்க.